நம்ம சொல்லுவோம் நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் வருது, சிவபெருமானன் கிடையாது, கடவுளை வழிபட்டாதான் சோதனையே கொடுக்கின்றார். அப்படிங்கும் போது இறைவா நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், சோதனை அப்படிங்கிறத சோதனையா பார்க்காதீங்க, உங்களை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா பாருங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு சோதனையை கொடுக்கல, அதாவது நீங்க என்னை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சோதனை கொடுக்கல, நீ வைத்திருக்கின்ற பக்தி எப்படிப்பட்டதுன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். சாதாரணமா இறைவன் இருக்கின்ற இடத்தை பார்த்தாலே கண்கள் கலங்கும், அவருடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது நான் தடுமாறும். காரணம் அந்த அளவுக்கான அன்பை சிவனடியார்கள் சிவன் மீது வைத்திருக்கின்றார்கள். அவரோட ஆலயம் இருக்கு, அந்த ஆலயம் சிதலமடைந்து கிடக்கணும், பார்க்கும் போதே நெஞ்சம் பதறும். அதை எப்படியாவது புனரமைத்து விட மாட்டோமா, அதை எப்படியாவது மீட்டு விட மாட்டோமா என்று உள்ளம் துடிக்கும் பாருங்க. அந்த இடத்துல தான் ஒரு உண்மையான சிவனடியாரை நீங்க பார்க்க முடியும். பொருள் வசதி இல்லையப்பா எனக்கு, ஆனால் எனக்கு உடலில் வலிமை இருக்கிறதுன்னு போய் உளவார பணி செய்ய ஆரம்பித்து விடுவார். காமம் வந்துச்சுன்னா அது சுத்தமா உங்களை அழித்தே விடும். இன்னும் பொன் பொருள் ஆசைகள் எல்லாம் சேர்ந்தால் இறைவனை பற்றி எண்ணமே இல்லாமல் போய்விடும். அப்ப இந்த மாதிரி இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காமல் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப உண்மை. உருவமே தெரியாத போது சிவன் உங்களை ஆட்கொண்டிருக்கின்றார். உனக்கு உருவமே இல்லை, அந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இறைவன் உங்களுக்கு வாய்ப்பை நல்கி இருக்கிறார், அதை தவறிவிட்டு விடாதீர்கள். இந்த உலக இன்பங்களை மெய்யென நினைத்து அதில் இரண்டர கலந்திருந்தால் இறைவனின் திருவடியை நாம் பற்ற முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல எப்பவுமே சிவசிந்தனை நிறைந்திருக்கட்டும், பார்க்கும் அனைவரிடமும் அன்பு கலந்திருக்கட்டும், பார்க்கும் எல்லாவற்றிலும் சிவத்தை காண்போம். அப்படிங்கும் போது அவரோட கருணை நம்மை ஆட்கொண்டிருக்கும், அந்த கருணை அந்த அன்பு வெளிப்படும். அப்படிங்கும் போது நம்ம சிவனோடு இரண்டர கலந்து விட முடியும். அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்ம